ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. வெள்ளம் பாதித்த பகுதிகளை இன்று முதல் மீண்டும் ஆய்வு செய்கிறது நடுவண் குழு. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 8 பேர் 2 படகுகளுடன் கைது. தவறான புரிதல் காரணமாக ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து. அனுமதியின்றி இயங்கும் தனியார் மருத்துவமனைகளின் உரிமையாளர்கள் பசுமை தீர்ப்பாயத்தில் நாளை முன்னிலையாக ஆணை. ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகத்தை தகர்க்க தீவிரவாதிகள் மேற்கொண்ட முயற்சி முறியடிப்பு. திருவள்ளூர் அருகே அரசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் மாணவ மாணவிகள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம். காரைக்குடியில் இயங்கும் ஆவின் நிறுவனத்தில் தகுதியானவர்களுக்கு பணி வழங்க மறுக்கப்படுவதாக பட்டதாரிகள் புகார். புதுக்கோட்டை அரசு கல்லூரி விடுதியில் வழங்கிய இரவு உணவில் வண்டு இருந்ததால் மாணவ மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டம். கும்பகோணத்தில் 2வது நாளாக கைத்தறி கண்காட்சி, ஏராளமான நெசவாளர்கள் பங்கேற்பு. பலத்த காற்று வீசும் என்பதால் கடலுக்கு செல்லும் மீனவர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு வானிலை நடுவம் எச்சரிக்கை. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.